என்னப்பா ஆரம்பிக்கலாமா? எப்போதுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நல்லபடியா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும். அந்த வகையில என்ன புதுசா? ஆமா, என்னோட கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஒரே தற்கொலை பாரு, யார் அந்த கடவுளை பாரு. இல்லப்பா, நான் பண்றது பிரச்சனை இல்லை. இப்போ அதாவது பதவியில் இருக்கும் போது பாண்டிச்சேரியில் ஒருத்தர் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. சபாநாயகர் அசிங்கமாக கேட்டு, தம்பி அதை தயவுசெய்து ஃபோட்டோலாம் தூக்கி உள்ள சபாநாயகர் அப்படி சொல்ற எடிட்டர் தம்பி இதெல்லாம் கட் பண்ணிருங்க, வைக்காதீங்க. அவரே காரி துப்புனதுக்கு அப்புறம் போயிட்டாப்புல. இப்பயும் நீங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு பண்றதுங்கிறது இப்ப இவரை கடவுளே ஆக்கிட்டீங்களா? அப்படிதான் ஆக்கி வச்சிருக்காங்க. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். பாண்டிச்சேரியில டிவிக்கு ஒன்னு கூட தேய்க்கல, அப்புறம் எப்படி நம்ம கடவுளா மாறினாரு இவரு? அவர் பிஜேபி எம்எல்ஏவா இருப்பாரா? நீ ஏன் கன்ஃபியூஸ் ஆகுற? நான் உங்க ரெண்டு பேர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். சரி சொல்லு. ஒரு பெரிய ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்கடா. பெரிய ஸ்கேமா? ஆமா. யாரு? போன ஆட்சிலயும் அதுக்கு முன்னாடி ஆட்சில அதெல்லாம் பண்ணாங்களா? இப்போ எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்கடா. அண்ணன் தூய்மையான ஆட்சி இதுல வந்திருக்காது. போன ஆட்சியில பண்ணிருப்பாங்க, அது இந்த ஆட்சியில எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. கரெக்ட். பேசி முடிச்சிட்டீங்களா? ஸ்கேமே அண்ணன் தான். அண்ணனோட கட்சி தான் ஸ்கேம்னு எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. எங்க அண்ணன் கட்சியில கட்சியே ஸ்கேம்டா. அப்படியா? சரி, உங்க அண்ணனோட கட்சியில ஒரு தொழில்துறை அமைச்சர் ஒருத்தங்க இருக்காங்கல்ல, கீர்த்தனா, அவங்க கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லு பாப்போம். அவங்க கொடுத்தது என்ன? டிரான்ஸ்பரண்டான ஆட்சி, வெள்ளை அறிக்கை வெளியிடும், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் நிறைய கொடுத்தாங்க. அதையும் தாண்டி இது வரைக்கும் தமிழகத்துல யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த அந்த அக்கா சொல்லிருக்காங்க. அது என்ன விஷயம்? தமிழகத்துல முதலா ஒரு கட்சி பெண்ணுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்குன்னா தாவேகா மட்டும்தான். அமைச்சர் பதவி கொடுத்துருக்கா, தாவேகா மட்டும்தான். இதை நம்ம காலை தூக்கி விட்டு நம்ம சொல்றோம்டா. எப்ப பிறந்த வருஷம் சொல்லு? நான் பிறந்தது நல்ல வருஷத்துல தான் பிறந்தேன். ஜெயலலிதா ஒரு சிஎம் இருந்தாங்க, தெரியுமா தெரியாதா? அவங்க எவ்வளவு பிரபலம். அப்ப அவங்க அமைச்சர் இல்லையா? முதலமைச்சர்மா, நீ அமைச்சர் சொல்லு. முதலமைச்சரா இருக்கலாம், அமைச்சரா இருந்திருக்காங்களா? அதாவது தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம், முற்போக்கு பேசுற மாநிலம், பெரியார் மண்ணு, சுயமரியாதை மண்ணு. இப்படிப்பட்ட மாநிலத்துல இத்தனை வருஷம் இல்லாம இப்பதான் முதல்ல ஒரு பெண் அமைச்சரே வந்திருக்காங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு ஒரு புத்தி கெட்ட ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும். அது உண்மை எல்லாமே பேசுறாங்க. அந்த அக்கா பல லாங்குவேஜ் பேசும். எங்க அண்ணனோட கட்சி உண்மைக்கு புறம்பான கட்சி கிடையாது, உண்மைகளை மட்டும் பேசும் ஒரு கட்சி. ஜெயலலிதா அவங்க இருக்காங்கல்ல, அவங்க முதலமைச்சரா இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் அவர்கள் இறந்தப்போ எம்ஜிஆரோட ஒய்ஃப் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவங்க முதலமைச்சரா இருந்திருக்காங்க. 2 கவுண்ட். இதெல்லாம் தாண்டி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ருக்மணி லட்சுமிபதி அப்படிங்கிறவங்க அமைச்சரா இருந்திருக்காங்க. காமராஜரோட ஆட்சி காலத்துல லூர்தம்மாள் சைமன் அப்படின்னு ஒருத்தங்க அமைச்சரா இருந்திருக்காங்க. இவங்களும் பெண் தான். இதெல்லாம் போக திராவிட இயக்கங்கள் வர ஆரம்பிச்ச பிறகு சத்தியவாணி முத்து அப்படிங்கிறவங்க மாநில அளவிலே அமைச்சரா இருந்திருக்காங்க, மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இப்போ நம்ம போன ஆட்சியில மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில கீதா ஜீவன் இருந்திருக்காங்க அமைச்சரா, கயல்வெளி செல்வராஜ் இருந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அதிமுகவோட ஆட்சியிலேயே கோகுல் இந்திரா இருந்திருக்காங்க, கலைஞரோட ஆட்சியில தமிழரசி இருந்திருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க பட்டியல் இனத்தவர்கள். இத்தனை பெண் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க இந்த மாநிலத்துல. இது ஒரு பெரியார் மண், சுயமரியாதை மண். இந்த மண்ணுல இப்படி 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் முதல் பெண் அமைச்சர்னு இந்த தொழில்துறை அமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஸ்கேம். பாருக்கா, உன் மேல எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருந்துச்சுக்கா. நீ சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருந்தேக்கா. நான் நீ ஒவ்வொருத்தையும் சொல்றது நீ நம்பி நான் காலையில் ஆஃபீஸில் பேசுறேன். ஆனா இவங்க நம்ம யாருக்கு அதை மாத்தி அதை அக்கா பேசுறது பொய் அப்படின்ட்டு உடச்சு விடுறாங்க. மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்கிறது? நீ போயிட்டு அந்த அக்கா கிட்ட கேளு, தொழில்துறை அமைச்சர்னு ஒரு அமைச்சர் பதவி உருவாக்குனது யாருன்னு கேளு. நம்ம அண்ணன் தான். வெளிநாட்டுல இருந்து முதலீடுலாம் இழுக்கிறதுக்காகவே இந்த துறையை உருவாக்கி கொடுத்துருக்காருங்க தளபதி சொல்லுவாங்க. அந்த அக்கா இப்படி ஒரு துறையே இருந்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அக்கா அங்க போயிட்டு அதே மாதிரி நீ பேசணும்னு வச்சுக்கியேன், அவ்வளவுதான். சும்மாவே எதிர்கட்சி ஓட விடுறாங்க. சட்டமன்றத்துல இதெல்லாம் பேசினா அவ்வளவுதான். அந்த அக்கா நல்லா படிச்ச அக்கா, புத்திசாலி அக்கான்லாம் வேற சொல்லி. கட்சியில அக்கா மட்டும் படிச்சாலும் இல்லடா, கட்சியில இருக்கிற எல்லா அமைச்சரும். ஓகே, அடுத்த ஸ்கேம். என்ன ஸ்கேம்? ஒருத்தர் பிடெக் படிச்சிருக்கேன்னு அஃபிடவிட்ல கொடுத்துருக்காரு ஒரு எம்எல்ஏ.
ஆனா அவர் பிடெக் டிராப் அவுட். நம்ம ஒரு டிகிரி முடிச்சாதான் அந்த டிகிரியை நம்ம பேர் பின்னாடி போட்டுக்கணும். அது பின்னாடி ஒரு கோடு போட்டு பாரு, போடலையே அந்த கோடு. எங்க வீட்டு பத்திரிக்கை அடிக்கும் போதெல்லாம் நாங்க வந்து படிச்சாலும் சரி, அதை பாஸ் அவுட் அதாவது டிராப் அவுட் ஆனாலும் சரி, அரியர் வச்சிருந்தாலும் சரி, எங்க வீட்டு பத்திரிக்கையில பின்னாடி அது உங்க வீட்டு பத்திரிக்கையில போடலாமா, அஃபிடவிட்ல போடலாமா? அதுக்கப்புறம் பிஏ படிச்ச ஒருத்தர் பிடெக் முடிச்சிருக்கேன்னு வேற சொல்லியிருக்காரு. இது எல்லாம் போக நம்ம ஜோசியக்காரக்கா கனிமொழி ஒரு அங்கீகாரமே பெறாத ஒரு இதுல பிஹெச்டி பண்ணிட்டு அதனாலதான் நான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வேற திரியுறாங்க. அக்காவுக்கு வந்து அந்த ஜோசியம் பாக்குறதுல டாக்டரேட் வாங்கியிருக்காங்க அக்கா. சரி, அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகமா? அந்த அக்கா என்ன சொல்றாங்க, அது எனக்கு ஒரு புனை பெயரா மாறிடுச்சு, டாக்டரேட்டா டாக்டர்னு சொல்றாங்க. அதனால டாக்டர் பால், டாக்டர் குட்டி பால், கீழே நிறைய மாத்திரை கட்சிது அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர் அந்த அக்காவுக்குன்னு தனியா ஒரு கிளைண்ட் இருக்காங்க. ஓ சரி சரி. இதெல்லாம் கூட ஃபன்னு கிடையாது. இப்போ என்ன பண்றாங்க, ஒரு புது ட்ரெண்ட் தமிழ்நாட்டுல. யாரு வேணா ஹாஸ்பிட்டல்ல போய் ரைடு விடலாம். ஆமா ஆமா அப்படியா? ஆமா, நம்மளும் போல ஒரு கோட்டை மாட்டிக்கிட்டு. சும்மாலாம் கிடையாது, நீ எம்எல்ஏவா இருக்க வேணா, எதுவா வேணா இருக்க வேணாம், கோட்டை போட்டு நீ பாட்டுக்கு போயினே இருக்கலாம். ரைடு ஹாஸ்பிட்டல்ல ரைடு போயிட்டு எல்லா பத்திரிகையில இருந்து வர மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையில இருந்து ஒன்னு பேட்டி எடுப்பாங்க. போலிமார் இல்ல இல்ல, செய்தி இங்கிலீஷ் பேரு. அவங்க மட்டும் வந்து உங்களை பேட்டி எடுப்பாங்க. நீங்க என்ன சொல்லணும்னா அவங்க சொன்னதெல்லாம் போய் அவங்க புரோட்டோகால்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க, நாங்க பூரா செக் பண்றோம். சரி நீங்க யாரு, அது வந்து நாங்க அப்படிதான் இருக்காங்க. ஒரு 4-5 குண்டர்களை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு அக்கா கோட்டு சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு உங்க ஹாஸ்பிட்டல் நாங்க செக்கப் ரைடுக்கு வந்திருக்கோம், இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்கோம். அந்த டாக்டர் கவர்மெண்ட்ல தான் அதிகாரிங்க வந்துட்டாங்க போல, அவங்க எடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிச்சுன்னு இருக்கிறாங்க. அம்மா யாருமா நீ? நான் டிவிகேவோட மருத்துவர் அணி. மருத்துவர் அணியா? அது அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம ஒரு துண்ட தூக்கி கழுத்துல போட்டா அரசியல்வாதி. இந்த டிபேட் ஷோ எல்லாம் பேசினு இருப்பாப்ல ரமேஷ். ஆமா, அந்த ரமேஷ் அவர் ஒரு ரைடு போனாப்ல. அதை பார்த்துட்டு ஒவ்வொரு எம்எல்ஏவும் அவன் ஒரு தொகுதியில இருக்கிற ரைடு போறாப்ல இஷ்டத்துக்கு. போறவங்க ஆளுக்கு ஒரு பிஆர் டீம், ஓன் கேமரா, ஃபுல்லா பேக்ரவுண்ட் மியூசிக்கோட போட்டு ஃபுல் சக்கர விடுறானுங்க. அது அப்ப உதயநிதி சொன்ன மாதிரி ரீல்ஸ் ஆட்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க. ரீல்ஸ் ஆட்சி இல்ல, இப்ப என்ன எங்க தளபதி என்ன ஒரு சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க வந்து எங்க வந்து ஒரு தப்பு நடக்குதோ நீங்களே சட்டத்தை கையில எடுத்து நீங்களே போய் எல்லாத்தையும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்களே கையில எடுங்க, நீங்களே நாசமாக்கிருங்க சட்டத்தை. நான் பாட்டுக்கு காலையில 10 மணிக்கு ஆபீஸ் வந்துட்டு 5 மணிக்கு கிளம்பிடுவேன். ஆமா, அதுல ஒரு எம்எல்ஏ இருக்காரு, எல்லா டீமர் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு, கேமராலாம் ரெடி பண்ணிட்டு போறாரு. ஒயின் ஷாப் வந்துச்சு இல்ல, 710 கடை, அதுல ஒரு கடை இது பண்ணிட்டு ஒரு ஒயின் ஷாப் கடைக்கு போயிட்டாப்புல. ஆனா ஆர்டர் வந்துச்சா? என்ன ஆர்டருப்பா? கடை மூட சொன்னாங்க, ஆர்டர் வந்துருச்சா? கடை நம்பர் என்னதுப்பா? 41 42. இந்த கடை 44பா அப்படின்ட்டாங்க. அப்படியே ரிவர்ஸ் அண்ணன் கடைக்கு நீ போனதுலாம் ஒரு ஃபோர்ஸ்ல போனே, அப்புறம் என்ன பண்ணிட்டாப்புல, அந்த 41 42 கடையை தேடி கண்டுபிடிச்சு போயிட்டாப்புல. ஆர்டர் வந்துருச்சா? இன்னும் ஆர்டர் வரும், வந்தோடனே மூடிடுங்க, அது வரைக்கும் திறந்து வச்சு வியாபாரம் பண்ணுங்க. சரி விட்டாப்புல, முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். வெளியில வந்தாப்புல, பக்கத்துல ஒரு லேடிஸ் ஹாஸ்டல், உள்ள போயிட்டு நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ, நீங்க சொன்னீங்கல்ல ஒயின் ஷாப் எடுக்க சொல்லி எடுத்துட்டேன், நாங்க சொல்லவே இல்லையே. அவர் பக்கத்துல பல கடைக்கெல்லாம் போறாப்புல. உங்க கடமை உணர்ச்சிலாம் எனக்கு புரியுது, அதுக்குள்ள ஒரு அளவு இருக்கு. ஏன் இது வரைக்கும் எந்த ஆட்சியாவது இவ்வளவு ஃபோர்ஸா இருக்க ஒரு எம்எல்ஏ நீங்க பாத்திருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. அண்ணனோட ஆட்சியில மட்டும் தான் சாத்தியம். அண்ணனோட ஆட்சியில அடிமட்ட தொண்டன்ல இருந்து எல்லாரும் ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்காங்க. ஆனா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க? அதாவது இதுக்கு முன்னாடி, அதாவது ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ரோட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு குழி நோண்டி இருந்துச்சுன்னா இவங்களே போயிட்டு அதை வந்து மூடி வைக்கிறது, அது டெலிபோனுக்கு தோன்ற குழியா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து அந்த துறை சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட சொல்லி அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும்ங்கிற இது கூட இல்லாம நாங்களே பண்ணிடுவோம், எங்களுக்கு ஏதாவது ஒன்று நாங்களே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரியே நினைச்சிட்டாங்க இவ்வளவு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் அண்ணன் வந்து அதாவது அரசுகிட்டலாம் அதை கொண்டு போக வேணாம். ஏன்னா அரசே அண்ணன் தானே, அண்ணன் தானே. பழைய அரசா இருந்துச்சு. கல்வித்துறை அமைச்சர் ஒன்று சொன்னாரு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, நீங்க விஜய் நான் விஜய் அவர் விஜய் அப்படின்னு சொன்னார்ல. இப்ப எல்லாரும் விஜய், இப்ப எல்லாம் இறங்கிட்டாங்க, நான் தான் விஜய்ன்ட்டு இறங்கிட்டாங்க. தமிழன் படத்துல மூஞ்சில ஃபுல்லா மாஸ்க் போட்டுட்டு அதே ப்ரோ ரீக்ரியேட்டட் சீன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அடுத்து கரெக்ட். அந்த மாஸ்க்ல ஒரு போட்டோ இருக்கு, ஸ்மைல் பண்ணிட்டு அதே போட்டோ தான் போய் ஆபீஸ்ல வச்சிருக்காங்க.
அந்த போட்டோ நல்லா இருக்கும்டா. இதை ஏஐல சிரிக்க வச்சிருக்காங்கடா. மனசாட்சியோட பேசுறா. விஜய் ஃபேன் தானே நீ? நீ ஏஐ சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. இங்க பாரு, இந்த போட்டோ கூட சூப்பரா இருக்குப்பா. இதையே வச்சிருக்கலாம். இந்த போட்டோ வச்சிருக்கலாம். அழகா இருக்கு இந்த போட்டோ. இந்த போட்டோ வச்சிருந்தா கூட மனசுக்கு ஆச்சரியம். சரி நீ ப்ரமோஷன் பண்ணாத உள்ள வை. இந்த ஏஐன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அண்ணன் அந்த டிபன் பாக்ஸ்ல சாப்பிட்டுட்டு இருந்தாரு தெரியுமா? அதெல்லாம் ஏஐயா, ஒரிஜினல் ஃபுட்டேஜே கிடையாதான். எப்படி கூட்டெல்லாம் இருந்துச்சு டிபன் பாக்ஸ். அது எல்லாம் ஏஐ எடிட்டாம்பா. தாங்கி அதான் ஒரிஜினல் இமேஜ் சொன்னீங்கன்னா ப்ரூஃப் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஆக நீங்க எல்லாரும் நீங்க வந்து நரேட்டிவ் பத்தி பேசுறீங்க. ஸ்கேம்கள் பலவிதம்டா. அடுத்த ஸ்கேமுக்கு வர்றேன். பொது தொகுதியில எத்தனை எம்எல்ஏ நிறுத்தி ஜெயிச்சிட்டோன்னு வேற ஒரு நரேட்டிவ் பரப்புனாங்க. 27 நினைக்கிறேன் சம்திங். அது போய் பொது தொகுதியில கிட்டத்தட்ட 20 எம்எல்ஏக்கு மேல நிறுத்திருக்காங்க. அது ஷெட்யூல் கேஸ்ட்ல உள்ளவங்க நிறுத்திருக்காங்க. நிறைய விஷயம் இருக்கே. பொது தொகுதினா அங்க ஷெட்யூல் கேஸ்ட் நிப்பாட்ட முடியும், மாத்தி நிப்பாட்ட முடியாதுல்ல. அதான்ப்பா உங்களுக்கு வந்து அவங்களோட மாஃபியா மூலமா சொல்லப்பட்ட விஷயங்கள். ரியாலிட்டி என்னன்னா, இப்போ 27 பேரை நிறுத்தி ஜெயிச்சிட்டோன்னு சொன்னாங்க. ஆனா 27 பேரும் ஜெயிக்கல. 27 பேரும் பொது தொகுதியிலே நிக்கல. பொது தொகுதியில நின்னவங்கள எனக்கு தெரிஞ்சு ராஜ்மோகன் ஜெயிச்சிருக்காரு. அது தவிர இன்னும் 2-3 பேர் நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி தலித்துகளை இத்தனை தொகுதியில நிறுத்தி ஜெயிக்க வச்சது அன்னை மட்டும்தாங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. அப்படி கிடையாது. ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியில தலித் எழில்மலை அப்படிங்கிறவரை பொது தொகுதியில நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்காங்க ஜெயலலிதா. இது போக இதுக்கு முன்னாடி இருந்த பல பேர் ஆண்டிருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, முன்னாள் சபாநாயகர் தனபால் அவரும் ஒரு அவரும் இதுதானே தலித் தானே. மாமன்னன் படமே அதுல இருந்து தானே வந்தது. கேட்டுக்கங்க உங்க அது போகட்டும். இதே மாதிரி பல பேர் இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச கோவிச்செழியன் அவர்கள், அவர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அமைச்சராகவே இருந்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது அப்படி ஆட்சி இருந்து போய் 2 மாசம் தான் ஆகுது. ஆமா, அதுக்குள்ள எப்படி அப்படி நரேட்டிவ் செட் பண்றீங்க? இந்த நரேட்டிவ்லாம் எப்படி செட் பண்றாங்கன்னா, இப்ப இருக்கவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சரவை பத்தி தெரியாது. சோ நாங்க என்ன சொல்றோமோ, நாங்க என்ன ஃபீட் பண்றோமோ அதுதான் அவன் நம்புறான். இன்ஸ்டாகிராம்ல நான் ஃபீட் பண்றாங்க இல்ல, ஃபீட் பண்ண வச்சு அதை நம்ப வைக்கிறாங்க. இதெல்லாம் பண்றது அந்த ரூட் மாஃபியா. இப்போ சிஎம்ஓ தமிழ்நாடு அந்த பேஜ் தாண்டி இன்னொரு பேஜ் இருக்கு, சிஎம் விஜய் தமிழ்நாடுன்னு இருக்கு. பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த பேஜுக்கு. அதுல இப்போ ஏஐ போட்டோன்னு சொன்னால அதை போட்டதுக்கே ஐ திங்க் ஒரு 4 to 5 ஹவர்ஸ்ல 133K லைக்ஸ். அப்போ எது வியாபாரம் ஆகுதோ, அதாவது என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு எனக்கு. அப்போ நான் என்னால் என்னெல்லாம் தப்பான ஃபீட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பல அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. அதாவது தலித் அமைச்சர்களை முதல்ல உருவாக்குனது நாங்கள் தான். மொதல் ஸ்கேமு. 2வது பெண் அமைச்சர். இப்படி ஒரு முற்போக்கான மாநிலத்தில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. இது 2வது ஸ்கேம். 3வது இவங்களோட கல்வி தகுதி. முக்காவாசி அது ஒருத்தர்லாம் 10th முடிச்சு டிகிரி முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அண்ணனும் இல்ல நான் என்ன சொல்றேன், அரசியலுக்கு கல்வி தகுதி ஒரு தகுதி கிடையாது. அவங்களோட டிகிரி சர்டிபிகேட்டை செக் பண்ணணும், அவங்க கல்வி தகுதியை செக் பண்ணணும்ல. வீரவசனம் பேசுனது யாரு படத்துல? ஆமா, என்ன பேசுறீங்களோ அதுக்கு நேர்மாறா செயல்படுறீங்க. உங்களை படத்துல பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்பி ஓட்டு போட்டவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? பண்ண ஸ்டைலே சொல்லவா? நீங்களா தப்பா சொன்னீங்கன்னா நீ தான் முதல் குற்றவாளி, நீ தான் முதல் அண்ணன் பேசி பாருதுல. அரே கேமராமேன் ஜூம் வைக்க வேணாம். நீ என்ன க்ளோஸ்அப்ல பாரு, கேமராமேன் ஜூம் வைக்க மாட்டாரு, அண்ணனே ஜூம் போயிட்டு வருவாரு. பாவம் கேமராமேன் பா, அங்கே எங்க அண்ணனோட ஓட்டற ஐடியா இல்ல. படத்துல அண்ணன் அந்த வசனங்கள்லாம் பார்த்து ஒரு காலத்துல சிலுத்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறேன். இப்ப எங்க எறி பாப்போம். எங்கிட்ட எறியறது எனக்கு திருப்பி எறியறாங்க. அதெல்லாம் நமக்கே சில்லறை தேவைப்படுது. இந்த மாதிரி பல்வேறு விதமான ஸ்கேம்கள்லையும் நரேட்டிவ்லையும் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சியா இருக்கு. இன்னும் வரும் காலங்கள்லையுமே நம்ம வந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியணும், அரசு சம்பந்தமான ஒரு விஷயம் தெரியும். நியூஸ் பேப்பர் பார்க்க வேணாம், நியூஸ் படிக்க வேணாம், எதுவும் தேவையில்லை. டிவிக்கே விஜய் HQன்னு போட்டிங்கன்னா ஒரு ரீல் வரும். அந்த ரீலில் என்ன இருக்கோ அதான் அரசியல், அதுதான் தகவல், அதுதான் உண்மைன்னு நம்புற ஒரு காலம் வந்துடும். இதெல்லாம் சென்ட்ரல் ஒருத்தர் பண்ணிருச்சு வந்துடும். நீயும் நானும் நம்பாம இருக்கோம்ல, நம்மளே நம்புற ஒரு காலம் வரலாம் ஒருவேளை. இதெல்லாம் ஒரு சில விஷயம் நம்மளுக்கே அது உண்மைன்ற மாதிரி தான் தோணும். கண்டிப்பா நம்ம அதை ஃபேக்ட் செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளே உண்மை தான்டா நம்பணும். இதை இப்போ சாப்பாடு விஷயமே நம்மளே உண்மை தான் நம்பணும். ஆனா அது இமேஜ். ஆமா, அதுக்கு முன்னாடியே 2-3 மீடியாக்கு முன்னாடியே நான் சொன்னது அதுதான். எந்த விஷயம் வந்தாலும் அதை கண்மூடித்தனமா தயவு செஞ்சு நம்பாதீங்க. நம்மளுக்கே அது தெரிய மாட்டேங்குது. வெரிஃபிகேஷன் பண்ணுங்க, அது வந்து ஃபேக்ட் செக் பண்ணி அது உண்மையா பொய்யான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி விவாதிங்க.
அது இல்லாம இதுதான் அண்ணன் ஒன்று சொல்லிட்டாங்க அதுதான் உண்மை அப்படின்ட்டு கண்டுபிடிக்காம நம்பாதீங்க. நம்ம பக்கத்து ஸ்டேட் இருக்காங்கல்ல கேரளா, 100% லிட்ரஸி இருக்கிற மாநிலம். இந்த சிவப்பு கலர்ல ஒரு பஸ் ஓடுதுல, மின் பேருந்து, ஏசி பஸ், இதெல்லாம் எப்ப வந்தது சொல்லுங்க? யாரோட ஆட்சி காலத்துல வந்தது? பிரீமியமான பஸ் இப்போ ரீசெண்டா வந்துச்சு. கடைசி 10 வருஷத்துல இந்த கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஏசி பஸ் இருந்தது, டபுள் டக்கர் பஸ்ல இருந்தது, கலைஞர் ஆட்சியில இருந்துச்சு. அந்த ஏசி பஸ் எல்லாம் பழுதாயி ஓரம் கட்டினதுக்கு அப்புறம் அதை திருப்பி கொள்முதல் பண்ணல அதிமுக ஆட்சியில. அதுக்கப்புறம் இப்ப திரும்பவும் திமுக ஆட்சியில அது கொள்முதல் பண்ணி ஓடிட்டு இருக்கு. டிவிக்கே வந்து அந்த கீர்த்தனாக்கா சும்மா சொல்லலை, உலகம் ஃபுல்லாக பரப்புறேன்னு. கேரளாவில் பரவிருச்சு டிவிக்கேன்னு கேரளாவில் ஒரு பேஜ் ஆரம்பிச்சு இந்த ரெட் கலர் பஸ் ஓடுற வீடியோவை எடுத்து தளபதி ஆட்சியில் விடப்பட்ட புது பஸ்ஸு அப்படி தமிழ்நாட்டுக்காரனை விட ஸ்பீடாக இருக்கானுங்க, பரப்புறானுங்க. கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லாக திட்டி வச்சிருக்காங்க. இந்த பொழப்புக்கு அதாவது இது ஒட்டுமொத்தமாக நம்ம கேரளா ஸ்டேட் பீப்புள்ஸை சொல்ல முடியாது. இந்த ரூட் மாஃபியா கொஞ்சம் பேஜஸை விலைக்கு வாங்குறது, இல்லை புதுசாக பேஜஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறாங்க. 10வது வரைக்கும் கேரளாவில் இருக்கிறவங்க அசோசியேஷன்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் எங்களுக்கும் சிஎம் ஆகணும், தயவு செஞ்சு கூப்பிட்டு போயிருங்க. இதுல இன்னொன்று என்ன தெரியுமா, ஜெகதீஷ் மாமாவை எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ரூட் மாஃபியா ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் பப்பு வேவாதுங்கிறதே தெரிஞ்சு போச்சு. இன்னும் எல்லாரும் அதுக்கு தெரிஞ்சு மாமாவை அடின்னு அடிக்க போறாங்க. அதனாலதான் புதுசா கேரளா சார்பில் ஒன்று பரப்ப விட்டுருக்காங்க. ஃபகத் ஃபாசில் வந்து இங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா நம்ம ராஜஸ்தான்கே போயிருங்கிற மாதிரி, நம்ம கேரளாக்கே போயிருங்கிற மாதிரி ஃபகத் ஃபாசில் வந்து உறுப்பினர் அட்டை வாங்கிட்டாரு டிவிக்கேல அப்படின்னு வேற ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு. அது அவருக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க பருப்பு அங்க வேகாதுப்பா. அங்க மம்முட்டி மோகன்லாலுக்கு இருக்கிற ஃபேன்ஸா விஜய்க்கு இருக்க போறாங்க. அவங்களே அரசியல் நின்னாலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா we are கேரளா பீப்புள்ஸ், நாங்க வந்து நடிகர் கோட்டு போட மாட்டோம் அப்படின்னு மார்த்தட்டி சொல்லிப்பாங்க. அப்பேரு கேரளாவை விட பாண்டிச்சேரியிலே ஜெயிக்க முடியல. பாண்டிச்சேரி பீப்புள்ஸ் உஷார் ஆயிட்டாங்க. இப்பதானே ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து இவர் என்ன ரேஷன் கடை இல்லைங்கிறாருன்னு கூட்டத்துல நீ யோசிச்சிருப்பாங்க. உஷார் ஆயிட்டாங்க நம்ம மக்கள். இதுல எல்லாம் நடுவுல ஒரு ஆப்பு ஒண்ணு அடிச்சாங்க. அது அண்ணனுக்கு அடிச்ச ஆப்பா இல்ல சிவிக்கு அடிச்ச ஆப்பான்னு தெரியல. ஆட்சியில பங்கு அது வச்சது அண்ணனுக்கு வந்து ஏதோ அடி வயிற்றுல பாம்பு வச்ச மாதிரி இருந்திருக்கும் போல. லட்டுல வச்சு நினைச்சியா? லட்டுல வச்சு ஏடிஎம்கே வந்து அங்க வந்து ஆட்சியில பங்கு தராங்க, அதிகாரத்துல பங்கு தராங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இங்க வர பார்த்தாங்க. இத சொன்னா ஓகே ஜாலி, இவ்வளவு பேர் வராங்களே அப்படின்னு அண்ணன் போய் குஷியா இருந்தாரு. இவங்க நம்ப வேணாம், இவங்க கழட்டி விட்டுட்டு நம்ம இங்க எடுத்துக்கலான்ட்டு. உடனே இங்க சிபிஎம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அப்படி வந்தாக்கா நாங்க வந்து திருப்பி அந்த மாதிரி பரிசீலனை பண்ணுவோம், முடிவு மறுபரிசீலனை பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அதையே திரும்பவும் சொல்லிட்டாரு. ஐயோ எட்டு எம்எல்ஏ போச்சு, இவங்களை வச்சுதான் நம்ம முற்போக்குன்னு ஒரு இருந்துச்சு. இவங்க போயிட்டாங்கன்னா நம்ம டப்பா டான்ஸ் ஆடிடும். அண்ணனுக்கு பகீர்னு ஆயிட்டு. இப்ப என்ன பண்ணாருன்னா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு ஃப்ரெண்டுக்குள்ள சண்டை வந்து அவன் முக்கியமா நான் முக்கியம், நீ தாண்டா முக்கியம், அவன் பணம் போட்டுனாங்கிற மாதிரி. அதெல்லாம் இது ஆப் அண்ணனுக்கா இல்ல சிவிக்கா? சிவி சண்முகம் பாவண்டா, ரொம்ப பகச்சுக்கிட்டு வந்தாரு. இது மாதிரிதான், ஐயா சாமி நான் வளைய உங்களுக்கு பொதுவாதான் விரிச்சேன், அது நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்கானா? என்னது எடப்ஸ் ஜாலியா இருக்கு, சேலத்துல உட்காந்து ஜாலியா இருக்காப்ல. அது கிளப்போட மைண்ட் எப்படி தெரியுமா இருக்கு? எல்லாத்தையும் கலகலப்பு படத்துல அவர் சிரிப்பார்ல, அந்த மாதிரி அந்த இடத்துக்கும் போக முடியல, போன இடத்துலயும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலா எடப்பாடி பிறந்தநாள் அன்னைக்கு கூட இப்படி கொண்டாடி இருக்க மாட்டாரு. ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு இருக்கிற வீட்டுக்குள்ள கதவை போட்டுட்டு டான்ஸ் எடப்பாடி ஆடிட்டு இருப்பாரு, ரொம்ப ஜாலியா இருப்பாரு. அப்போ எடப்பாடிக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, பிறந்த நாள் பரிசா கொடுத்திருக்காங்க. மக்கள் கேட்க மாட்டாங்களா, அவங்க ஊழல் பண்றாங்கன்னா அவங்க வேணான்னு உங்களை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கோம். திருப்பி எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்டே இப்போ அமைச்சர் பதவியை கொடுத்தீங்கன்னா மக்கள் அவங்கள ஊழல் சக்தின்னு சொன்னதை விட அண்ணன் தான் மேடைக்கு மேட சொல்லியிருக்காரு ஊழல் சக்தி மற்றும் பலர் பேரு கூட சொல்ல முடியாது. நீங்க அந்த கட்சியில இருந்து இவ்வளவு பேரை கூப்பிடுறீங்கன்னா அது எந்த கூப்பிட்டுக்கிட்டு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாரு. தமிழ்நாட்டுல தூய எண்ணத்தோட தான் வர்றாங்க, இந்த தூய முன்னாடி வீடியோல சொன்னதுதான். அண்ணன் வந்து ஒரு 10 வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்காப்புல வீட்டுல. யார் அங்கேருந்து வராங்களோ சட்டையை கழிச்சுலாம் போறது கிடையாது, மொத்தமா தூக்கி அவங்க உள்ள போட்டு ஒரு லைட்டா ஃபேஷியல் பண்ணி பட்டு டிங்கர்லாம் பண்ணி அவங்க தூய்மை ஆயிடுவாங்க. அப்போ மோடி மாடலை கையில் எடுக்கும் விஜய் இல்லையா? ஆமா, அதனால அண்ணா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, ஏதாவது உங்க மேல கேஸ் இருக்குன்னா அண்ணன் கட்சியில் போய் செஞ்சீங்கன்னா தூக்கி போட்டு. வடக்கன்ஸ்லாம் அண்ணனை பிஎம் ஆக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்படின்னா அண்ணன் பிஎம் ஆயிட்டா இங்க யாரு சிஎம்? ஆதவர்ஜுனாவா? பயமா இல்ல, இதுக்கு அண்ணனே இருந்துட்டு போட்டுண்டா நாங்க. புஜி ஆனந்த் அதுக்கு அண்ணனே இருக்கட்டும் நினைச்சு பார்க்க முடியல. வந்து இப்படி இதுவாக்கிடுவாங்க,
தென்மண்டல பிரதமர் ஒருத்தர், வடமண்டல பிரதமர் ஒருத்தர். ஆண்களுக்கு ஆண் பிரதமர், பெண்களுக்கு பெண் பிரதமர். இதனால சத்தியமா நினைச்சு பார்க்க முடியல. இதுக்கு மேல இந்த வீடியோ நிறுத்திக்கலாம். நன்றி.